ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம போக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சைடு இருக்க பாருங்கள், இந்த ஹோம் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெனுவில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நல்லா கவனிங்க. அதாவது இந்த மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஜாக்பாட்ஸ் இருக்குது நிறையா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு இப்போ தேவையில்லை. ஃபஸ்ட்டு இது ரெண்டாவது தான் கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஒரு நீங்கள் 20வது லெவலில் போனாலே 21 இது ஓப்பன் ஆகிடும் இது எல்லாமே. ஆனால் இதுதான் உங்களுக்கு விளாட முடியும். பாருங்கள், இப்போ நான் இதுக்குள்ளே போகிறேன். சேம் இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான பாருங்கள் அமௌண்ட் இது பண்ணி விளையாடக்கூடியது இருக்குது. சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 25,000 இருந்தால் மட்டும்தான் இது உள்ளே போக முடியும். இது 1 பாருங்கள், அப்படியே பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது கீழே. பார்த்தீங்களா? இதெல்லாம் இந்த அமௌண்ட்லாம் இருந்தால் நீங்கள் இதுக்குள்ளே போய் இந்த ஜாக்பாட்டில் விளாட்லாம். இப்போ நம்ம பேசிக்காக நம்ம ஃபஸ்ட் டைம் விளாடும் போது நம்ம வந்து இதுலேருந்து ஆரம்பிக்கிறது நல்லது. அதாவது 25லேருந்து ஆரம்பிக்கிறது நல்லது. ஓகே, நம்ம இப்போ இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் இதுக்குள்ளே போனால் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், சேம் இதுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேமே எப்படி நடக்கும்னா, நம்ம இதை பே பண்ணது உடனே என்ன அமௌண்ட் வரப்போகுதுன்னு அவங்க முடிவு கொடுப்பாங்க. பாருங்கள், இப்போ லோட் ஆகுது. சரி பாருங்கள், இப்போ சுற்றுதா, இங்கே வந்து என்ன வருதோ அந்த அமௌண்ட் தான் ஜெயிச்சவங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் 50,000 சரிங்களா? இதுதான் இப்போ இதில் ஜெயிக்க போகிறவங்களுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு 500 கொடுத்துருவாங்க. இப்போ இங்கே விளாட்றதுல எப்படி விளையாடி இதை ஜெயிச்சா நமக்கு அது கிடைக்கும் அப்படின்றது தான் இப்போ இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். 3 பேர் கிளைம் தான், ரொம்ப கடை தான் நடக்கும், ஸ்லோவாக இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு 9 Q9 வந்திருக்கு. நான் பெரிய கார்டு தான். இதில் எல்லாமே இப்படி தான் விளாட முடியும். இப்படி தான் விளாடுவாங்க, ஹெவியாக போட்டு விளாடுவாங்க. பாருங்கள், நாங்கள் 2 பேர் போட்டிருக்கோம். அவர்கிட்ட ஏ இருக்குது. குட். இப்போ அவருக்கு தான் போவோம், ஏன்னா பெரிய கார்டு. இப்போ நம்ம தோத்துட்டோம். இதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு நீங்கள் அமௌண்ட் வச்சு இதில் ஜாக்பாட் மாதிரி தான் இது. இதில் வந்து நம்ம ஜெயிக்கலாம் தோக்கலாம் அதெல்லாம் இல்லை. நம்ம இன்னொரு துறையும் போகலாம். நல்லா கவனிங்க. போன தடவை 50K வந்தது. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவையும் 50K தான் வருது. இதுதான் நமக்கு ஜெயிச்சா கிடைக்க போகிற அமௌண்ட்டு. இப்போ வந்து நமக்கு JQ வந்திருக்கு. ட்ரை பண்ணுவோம். ஆல் இன் பண்ணிட்டாப்பில் நம்மளும் ஆல் இன் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இது ஜாக்பாட் தான், கிடைச்சா லக்கு தான். ஒரு K இருக்குது. நமக்கு இல்லை, அவங்க தான் போவோம், ஏன்னா அவங்க பெரிய கார்டு. சரி, நம்ம இந்த அமௌண்ட்டும் இந்த வாட்டியும் தோத்தாச்சு. இன்னொரு துறையும் போவோம். நம்மகிட்ட காசு இருக்கு, நிறைய இருக்கு, ஆனால் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100K. இதுக்கு மேலே 50 தானே வந்துச்சு, இப்போ 100 வருது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரி, இது ஃபுல்லாகவே இந்த ஜாக்பாட் கேம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும். இவங்க பார்த்தீங்க எல்லாருமே டக்குன்னு ஆல் இன் பண்ணுவாங்க. இந்த வாட்டி நம்ம கிட்ட சின்ன கார்டாக இருக்குது, அதனால வேண்டாம். பாருங்கள், ஏ அவ்வளோதான். பெரிய கார்டு இங்கே தான் போகுது. தோத்துட்டாப்புல. நாங்கள் 2 பேர் தான் போகிறோம். ஒரு டேபிள் விட்டு வெளியே போயிடாரு. இது 3 பேர் தான். இது கட நடக்கும். ரொம்ப நேரம் இது பார்த்தீங்களா ஆல் இன் பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் இது இது பண்ண மாட்டாங்க. டக்குன்னு ஆல் இன் பண்ணி விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது வந்து அப்படி தான் இந்த கேமு. பொறுமையாக இருந்து விளையாடக்கூடிய கேம் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் டைம் விளாட போது நம்ம பொறுமையாக விளாட்லாம், தப்பு கிடையாது. இந்த தடவை ஆன்லைன் பண்ணலாமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சால் பண்ணக்கூடாது. ஏன்னா பெரிய கார்டே இல்லை பாருங்கள். அதனால் நம்ம ஆன்லைன் பண்ண தேவையில்லை. ஒருவேளை பெரிய கார்டு வந்துச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. அப்படி தோத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பெரிய கார்டு வர வரைக்கும் கொஞ்சம் பார்த்து விளாட்றது நல்லது. அப்போ தான் கொஞ்சமாவது. இப்போ ஜேன்னு ஒரு பெரிய கார்டு இருக்குது, ஆனால் இதில் கூட தோக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம், ஏன்னா இந்த ஜேயில் வந்து இருக்கிறதுனால. ஐயோ, அங்கே JKன்னு இருக்குது. இப்போ நமக்கு தான் வரும், ஏன்னா டபுள் 3 தெரியுதா? 2, அதாவது 3 ஆஃப் கிங்கு நமக்கு தான் வந்துச்சு பாருங்கள். ஏன்னா அங்கே 3 இருந்தது, 2 3. இப்போ ஏ பெரிய கார்டு தான். பார்க்கலாம், போட்டானா நம்ம போடலாம். போடுறான், நம்மளும் போடலாம். பாருங்கள் இப்போ என்ன நடக்கும் பார்க்கலாம். வந்தால் நமக்கு லக்கு தான், அவனுக்கு தான் போகும், ஏன்னா K வந்துருச்சு. சிம்பிள். இப்படி தான் இந்த கேம் போயிட்டே இருக்கும். கடன்னு இது பண்ணி போயிட்டே இருப்பாங்க. இப்போ நமக்கு நம்ம ஆன்லைன் பண்ணலாம், ஏன்னா நம்மகிட்ட கம்மியாக தான் காசு இருக்குது. அதனால் நம்ம பொறுமையாக விளாட்னா தோற்றுருவோம். பாருங்கள் 10 9 வெளியே போயிட்டா பாருங்கள். ஏன்னா நம்மகிட்ட கம்மியாக தான் காசு இருக்குது, தெரியுமா போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த இடத்துல ஸ்லோவாக ஆடி பிரயோஜனம் இல்லை. ஓகே, ஏ இருக்குது, நம்மளும் ஆன்லைன் பண்ணுவோம், பார்ப்போம். ஏன்னா ஏ இருக்குது, அதை ட்ரை பண்ணலாம். அவனும் ஆன்லைன் தான் பண்ணுறான். பார்த்தீங்களா, ஏ வந்துருச்சு எனக்கு. அப்போ எனக்கு தான் 2 பேர். சிம்பிள். சரி, இந்த மாதிரி தான் இந்த கேம்.
அதாவது ஜாக்பாட்ன்றது வந்து நமக்கு யாருக்காவது டக்குன்னு அந்த லக்கில் அந்த காசு நமக்கு கிடைக்கும். நீங்கள் ஓரளவுக்கு காசு சம்பாதிச்சிட்டிங்கன்னா இது விளையாடினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு இதில் வந்து நிறைய என்ன சொல் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். பட் ஆனால் இதில் நீங்கள் ஈஸியாக காசு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கும். அதனால் ட்ரை பண்ணலாம். பெரிய டேபிளோட இது சின்ன டேபிள் வரையா, அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 3 பேர் தான் இருக்கிறாங்க. 9 வந்துருச்சு. அவர்கிட்ட எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே மூவ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ 2 கியூ. இப்போ நம்ம போட்டால் அவன் பயந்து போய் பாருங்களேன் வெளியே போவான். ஏன்னா பார்த்தீங்களா, ஏன்னா 2 கியூ இருக்கா, அதனால பயப்படுவான். சரி, இந்த இடத்துல நம்ம சும்மா அவனை பயன்படுத்தி நம்ம இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு 2 பேருக்கும் ஒரே ஈவெண்ட் அவன் வந்துருச்சு. ரொம்ப சின்ன கார்டு. அவனே வெளியே போயிட்டான். நல்லது. நம்ம கூட விளாட்றவங்க எல்லாம் விஐபி அந்த மாதிரி தான் இருக்கிறானுங்க. நார்மல் பர்சனே விளாட மாட்டானுங்க போது. அதுவும் 51வது லெவலில் விஐபி ஆயிட்டார் அவர். ஓகே ஓகே 9 இருக்கு. ஆனால் 2 8 இருக்கு. இது ரொம்ப ரிஸ்க் தான். பட் இருந்தாலும் 9 பெரிய கார்டு தான். பார்க்கலாம். இல்லை, நம்ம இன்னும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது ஒரு 8 யார்கிட்ட இருந்ததுன்னா, இப்போ கே வேற வந்துச்சு, அது இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. வந்தால் வரட்டும், அவ்வளோதான். வந்துருச்சு, சூப்பர். 9 இருக்கனால வந்துச்சு, வேற எதுவும் கிடையாது. சரி, இப்போ வந்து 6 8 ரெண்டுமே சின்ன கார்டு தான். பட் இருந்தாலும் வேண்டாம். ஏன்னா இதை வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணுறது, ஆன்லைன் பண்ணுறது நல்லா இருக்காது. நம்ம எப்போவுமே இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக பார்த்து விளாடணும். ஐயோ, திருப்பி சின்ன கார்டு தான், வெளியே போயிடும். வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இப்போ இந்த கமெண்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை வந்து பாருங்களேன், நான் சும்மா கொடுக்குறேன் உங்களுக்கு பாருங்கள். இப்போது அவன் வெளியே போயிட்டான். இப்போ நம்ம இதில் தேங்க்யூன்னு கொடுக்கலாம், அவ்வளோதான். 5 8 வேண்டாம். இந்த ஃபஸ்ட்டு பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது அப்படி தான். நீங்கள் டைம் எடுக்க அவன் விட மாட்டான். அவன் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவான். ஓகே, இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் எனக்கு கியூ வந்து அவ்வளோவா எனக்கு லக்கு இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இது வந்து எனக்கு வந்துச்சுன்னா பாருங்கள், அவனும் கியூ இருக்குது, ஆனால் அவனுக்கு தான் போகும் பெரிய கார்டு. ஏன்னா கியூ 8 இருக்குது, எனக்கு கியூ இருக்குது. ஓகே, நம்ம இதை ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம விட போகிறதில்ல. பாருங்கள், இன்னொரு தடவை நம்ம போகலாம். கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான இதில் ஈஸியாக கிடைக்கும். நான் பாருங்கள், நான் இப்போ 3 தடவை தோற்றுருக்கேன். அப்போனா எனக்கு 75 போயிடுச்சு. 75 போயிடுச்சு. இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு தடவை ஜெயிச்சா, பெரிய அமௌண்ட் ஜெயிச்சா எனக்கு நல்லாயிருக்கும். சரி, அதனால தான் இதை வந்து ஜாக்பாட்னு சொல்கிறாங்க. 3 தடவை 4 தடவை தோற்றா கூட அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெரிய அமௌண்ட் வந்துடுதுன்னா நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நம்ம கார்டு எதுவும் வரல, நல்லா ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. நல்ல கார்டு வந்துச்சுன்னா நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் தைரியமாக. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 டைமண்ட் வந்துருக்குது. நம்ம பெரிய கடை விட்டுருங்க, இங்கே ஒரு டைமண்ட் இருக்குது. ஒரு வேலை வந்தால் லக் இருக்கலாம். வந்துருச்சு பார்த்தீங்களா, ஃப்ளாஷ். இப்போ யாருக்கிட்டையுமே இல்லைன்னா நமக்கு தான் வரும். இல்லைன்னா பாருங்களேன், சும்மா நான் பெட் பண்ணுறேன், பயப்படுவேன் பாருங்க. ஓ, அப்போ இருக்கு போல் தான் வந்துட்டேன். நீங்கள் ரிஸ்க் எடுக்கணுன்றீங்க. சின்ன கடை வச்சுருக்கேன், அதான் பயமாகுது. சின்ன காடை வச்சு ரிஸ்க் எடுக்கிறது பிரச்சனை. அவன் அப்படின்னா காடை வச்சுருந்தான், அது காடை திருப்பலி அவன். ஓகே, 8 இருக்குது, ஏ இருக்குது, ட்ரை பண்ணுவோம். ஓ 10 வந்துடுச்சு. அவனு தான் போகுது. ஏன்னா என்கிட்ட கார்டு 8 தான் இருக்குது. இல்லை என்னடா இது. ஓகே, இப்போ 4வது தடவை போகிறோம்னு நினைக்கிறோம்ல. 4வது தடவை சுற்றுறா, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, J3 இதில் வந்து ஆல்இன் பண்ணுறா போல். ஒரு விஐபி, ஒரு விஐபி, ஒரு விஐபி, அதெல்லாம் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம வெளியே வந்துடலாம். பாருங்க, 10 வச்சுட்டு ஆல்இன் பண்ணிக்கிறான். ஆனால் அவனுக்கு தான் வந்துக்குது பாருங்க. அவனு தான் ஆச்சுது. நான் பேர் 3 ஆஃப் வழி போயிட்டாரா. நம்ம பார்ப்போம். நமக்கு சின்ன கார்டு தான் வருது, பெரிய கார்டே வரமாட்டுது. ஏன்னு தெரில.
ஏன் யோசிக்கிற? வெளியே போ, எல்லாம் போட்டுரு. வரல. 6. 9 இருக்கு. ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. பார்ப்போம், போட்டானா பார்க்கலாம், இல்லாட்டா வெளியே வந்துடலாம். ஓகே, போடல, நம்மளும் போட தேவையில்ல. 8. இந்த இடத்துல என்ன பண்ணுறது? ஏதாவது போடுறா, போட மாட்டான், நம்மளும் போட தேவையில்ல. 3. இப்போதைக்கு நம்ம ஒரு கார்டு இருக்கு பார்த்தீங்களா, வந்துச்சு, குட். ஆனால் அவன்கிட்ட கார்டு இல்லை, அதனால தான் அவன் போகிறது யோசிக்கிறான். வெளியே போயிட்டான் போட்டவொடனே. நமக்கு ஒரு தேங்க்யூன்னு ஒன்று சும்மா ஒரு வார்த்தை போட்டுக்கலாம். கே பார்க்கலாம். 6 இருக்கு, அதே 6 தான், ஆனால் 9 10 இருக்கு. கியூ பெருசாக இருந்துச்சு, அது இருந்ததுனாலும் காலி தான். 4 இல்லை, அவன்கிட்டையும் கார்டு இல்லை போகுது. இருக்கா? அடப்பாவி, கியூ வச்சுட்டா போடா உனந்த. அடப்பாவி, ஏண்டா விஐபி இவ்வளோ பெரிய கார்டை வச்சுக்கிட்டு போடாமல் வந்துக்கிறான் பாருங்க. அப்போ என்னத்த சொல்ல அவனை? இப்போ சின்ன கார்டை வச்சுட்டு நம்ம போடுறோம், பெரிய கார்டை வச்சுட்டு பயப்படுறான். நானும் பயப்படுவேன். என்னடா அது வரவே மாட்டுது, ஏன் இப்படி வருது? ஏ தான், யாருக்கிட்டையும் கார்டு இல்லை, ஏ தான் பெரிய கார்டு, அதெல்லாம் போச்சு அங்கிட்ட, வேற எதுவும் கிடையாது. பாருங்க, பெட்டு ஏறுது பாருங்க. இப்போ நமக்கு 100 ஃபர்ஸ்ட் எடுத்தால் 100 போட வேண்டியிருக்கும். 50ல இருந்ததுல இப்போ 100 மாறிடுச்சு. அந்த மாதிரி ஏறும். அது நம்ம டைம் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது, 24 மணி நேரம் விளையாட முடியாது. கடைசியில் அந்த 500 வரைக்கும் அது வந்துடும். நீங்கள் பொறுமையாக விளாட இப்போ நம்மளுக்கு 2K, அவன்கிட்ட 2K இருக்கான்னு தெரியல, ஆனால் என்கிட்ட கியூ இருக்குது ஒரு பெரிய கார்டு. ஏ ஐயோ, டபுள் ஏ கியூ, அவன் ரெண்டுமே இல்லைன்னு நினைக்கிறேன் அவன்கிட்ட. நம்ம ட்ரை பண்ணுவோம். வெளியே போயிட்டான், ஏன்னா அவங்ககிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால வெளியே போட்டு போயிட்டான். அந்த ரிஸ்க் எடுப்போம். ஓ, இப்போவும் டக்குன்னு வெளியே போயிட்டான். அடப்பாவி, ஏன்டா இவ்வளோ நேரம் ஏன்டா என்கிட்ட விளாட்ற? நீ தான் பெரிய ஆளாச்சே, அழகா என்ன இது பண்ணிட்டு போகலாமே. கே கே பிளாக். கே வந்துருச்சு. இப்போ நம்ம லைட்டாக அப்படி தள்ளி பார்ப்போம். இல்லை, என்னடா அது, அவனுக்கு வரலையா? இந்த கேம் பாருங்க, இப்போ 200 ரூபா வந்துருச்சு. இந்த கேம் எவ்வளோ நேரம் போகுது பாருங்க, 9 நேரமாக போகுது பாருங்க. அவனும் போட மாட்டான். ஓ, சூப்பர் கார்டு அப்படின்னு நினைப்போம், ஆனால் வரணுமே, வரலை. அப்போனா கார்டு இன்னும் வரல போகுது ஒழுங்கா. பாருங்க, பெரிய கார்டு தான், ஆனால் இங்கே எந்த கார்டுமே இங்கே வரல பாருங்க. இப்போதைக்கு நமக்கு தான் பெரிய கார்டு இருக்கு சரிங்களா, அதனால் நமக்கு தான் வரும். ஏன்னா அந்த பிளாக்கு அதுக்கு ரொம்ப மதிப்பு ஜாஸ்தி. பாருங்களேன், விஐபி விஐபி விஐபி, என்ன ஆச்சு அவருக்கு? போட மாட்டுறாரு. வரலையே தம்பி. 9. அங்கே எதுவுமே பேர்லாம் இல்லை, ஆனால் ஐ கார்டுனால காட்டுது. பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒரே கார் தான், ஷேர் ஆயிடுச்சு. இப்போ 250 பாருங்க, 250. அடப்பாவி, வேணே விளாட்றான் போது பையன். சரி பரவாயில்ல, விளையாட்டு போ, ஏதோ என்ன ஜெயிக்க வைக்கணும்னு ஆசைப்படுற. ஓகே, இப்போ தான் பாருங்களேன் அவனுக்கு அடிக்கும். இல்லை இல்லை இல்லை, பார்த்தீங்களா, அவனுக்கு தான் போச்சு. இதுதான் இந்த கேமில் ஒரு பெரிய பிரச்சனையே. அப்படியே லக்கு அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ திரும்பி வெளியே போயிட்டான். தம்பி வெறுப்பா விளாட்றா போல. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகிறான்னு பார்க்கலாம். வரலையே, என்னடா இது? கியூ ஒரே கார்டு வா, வரல. இப்போ யாருக்கு போகும்னா, அவன்கிட்ட இருந்தால் அவனுக்கு போகும், அவனுக்கு தான் பெரிய கார்டு. சூப்பர் வா.
விஐபி வர்றா. நான் உன்னை விருப்பத்துறானா இல்லை அவன் என்ன விருப்பத்துறானா தெரியலையே. தேங்க்யூன்னு சொல்ல போடும். நிறைய காசு வச்சிருக்கான் விஐபியில். 7 இருக்குது. ஆனால் ஏதோ என்ன பிடிச்சிருக்கு போகுது. என்கிட்ட ரொம்ப நேரம் ஆடுறான். சிரிக்கலாமா? தேங்க்யூன்னு சொல்லிக்கலாம். வேணாம், ரொம்ப ரொம்ப வெறுப்பேற்றக்கூடாது. பெரிய ஆள் அவன். எனக்கு தான் வருமா? இல்லை அவனுக்கா செட்டு. அடப்பாவி, என்னடா எப்படி விளாட்றான் அவன்? சரி போ, என்ன பண்ணுறது? எனக்கான காடை இல்லையா? அவனுக்கு தான் போகுது பாருங்க. பாருங்களேன் எவ்வளோ நேரம் போகுது பாருங்க இந்த ஒரு கேமு. அவனுக்கும் கிடைக்க மாட்டுது, எனக்கும் கிடைக்க மாட்டுது. என்னடா ஆச்சு உனக்கு? எவ்வளோ? 400 வந்துருச்சு அதுக்குள்ளே. இன்னும் 1 வந்தால் முடிஞ்சிச்சு கேமே. ஓகே, இப்போ நம்ம இது பண்ணிப்போம். ஏன்னா அவன் இது பண்ணுறான்ல, அவனும் பண்ணுறான் பாருங்க. 500 வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். அந்த பெட்டு ஃபஸ்ட்டு பெட் வந்து 500 வரைக்கும் போச்சுன்னா 2 கேம்லேயே முடிஞ்சிடும். ஆலின் ஓகே, ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இதில் கே இருக்கு, அவன்கிட்டையும் கே இருக்கு. ஆனால் பெரிய கேயா இருக்கு. போச்சே, அவனு தான் போவோம். ஆடா பாவி. நேற்று சில பாருங்களேன். இப்போ கடைசியில் நான் தான் தோப்ப பண்ணுங்க. இல்லையே, அவனை விட்டுறான். கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக நடக்குது ஒரு கேமு. நவர மாட்டா போல. சரி ட்ரை பண்ணுவோம். என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை, பெரிய கார்டு எதுவுமே இல்லை. அங்கேயும் இல்லை, வரல சுத்தம். அவங்ககிட்ட தான் போயிடும். அவனுக்கு தான், அவனுக்கு தான் போச்சு. அடப்பாவி, இவ கடைசி 500 ஒரே இது. ஆஹா. ஏன்னா இது 500 250 அப்படிதான் வரும். அவ்வளோதானே? ஆமாம் வாங்க போடலாம். ஒரு தடவை ஆலின் பண்ணி பார்க்கலாம் என்னதான் நடக்குது. அவன் போடல. ஏய் ஏன்டா? அடப்பாவி. ஜே இருக்கு, நமக்கு கியூ இருக்கு, நமக்கு தான் கிடைக்கும். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக வின் பண்ணிட்டோம். அதனால் ஒரு தேங்க்யூன்னு போட்டு முடிச்சிடலாம். பாருங்க எவ்வளோ, 50 கிடச்சிச்சு. 4 கேம் விளாட்னேன். 4 கேமில் ஒரு கேம் ஜெயிச்சிருக்கேன். இப்படி தான். இப்போ நம்ம 50 கிடச்சது வந்து 100 கிடச்சிருந்ததுன்னா 4க்கு 4 சரியாயிருக்கும். சரி, இந்த மாதிரி தான் இது வந்து. இதில் வந்து நீங்கள் ஆனால் விளையாடிட்டே இருந்தீங்கன்னா நிறைய காசு கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து இதை இது பண்ணலாம். நான் சொல்ல புரிந்துங்களா? இதில் மெயினான விஷயமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம விளாட்லாம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம இதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் விளாடும் போது. மற்றதெல்லாம் நிறையா இருக்குது, பட் ஆனால் இதுதான் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதனால் இதை நீங்கள் விளையாடி ட்ரை பண்ணுங்கள். விளையாடி ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இதை நீங்கள், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கம்மியான கேஷ் வச்சுருந்தா கூட உங்கள்கிட்ட 25 இருந்ததுன்னா நீங்கள் இதை வச்சு விளாட்லாம். ஆனால் உடனே 25 போயிடும். நான் வச்சுக்கோங்க, கேர்ஃபுல்லாக விளாடணும். ஒரு நிறைய கொஞ்சம் ஒரு 10 கேம் நீங்கள் விளாட்ற அளவுக்கு நீங்கள் காசு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தைரியமாக ஒரு 3 கேம் தோத்தாலும் 4வது கேம் ஜெயிக்கலாம். இந்த மாதிரி இல்லை உங்கள் லக்கு இருந்ததுன்னா நீங்கள் தொடர்ந்து 4 கேம் கூட ஜெயிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது அது மாதிரி நம்ம இதெல்லாம் கீழே இருக்கலாம், அடுத்தது பார்க்கலாம். இதெல்லாம் நிறைய கேஷ் இது இருக்குது, நம்ம பார்க்கலாம், எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை விளையாடிட்டு இதை விளையாடிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், இந்த ஜாக்பாட் மட்டும். சரிங்களா? ஓகே.